சென்னை பல்லாவரத்தில் 40 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த பொதுவழி நித்யானந்தா சீடர்களால் மறிக்கப்பட்டதற்கு மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அந்த நிலத்திற்கு பத்திரங்களை நித்யானந்தா சீடர்கள் காட்டும் வேளையில் தங்களிடம் தகுந்த ஆதாரம் இருப்பதாக கூறுகிறார்கள் பொதுமக்கள். சென்னையை அடுத்த பல்லாவரத்தில் நித்யானந்தா சீடர்கள் ஆசிரமம் அமைக்கவென்று 6 கண்டெய்னர்களுடன் வந்துள்ள இடம் இது. இங்குதான் கடந்த 18ஆம் தேதி இப்பகுதி மக்களுக்கும் நித்யானந்தா சீடர்களுக்கும் மோதல் நடைபெற்றது. இந்த இடம் நித்யானந்தாவின் சீடருக்கு சொந்தமானது என்பது அவர்கள் தரப்பு வாதம். ஆனால் மக்களின் பொதுவழி மூடப்படுவதாக கூறி மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். 40 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த பாதையை மூடிவிட்டு மாற்றுப்பாதை அமைப்பதா என்று அவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இந்த இடத்துல குறைஞ்சது 45 வருஷமா ஜனங்க யூஸ் பண்ண தெரு இது. இந்த தெருவை புதுசாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் செட்டியாருன்றவர் என் இடம்னு சொல்லி வந்தார். வந்ததுக்கு பிறகு அவர் என்ன பண்ணார், இதை நித்யானந்த சாமி கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். மொத்தத்தில் என்ன பண்ணாங்கன்னாக்கா இந்த தெருவில் யாருமே நடக்கக்கூடாது, போகக்கூடாது அப்படின்ட்டு பிரச்சனையை உண்டு பண்ணாங்க. சர்ச்சைக்குரிய இடம் அந்த சீடருக்கு சொந்தமானது அல்ல என்று கூறும் பொதுமக்கள் அதற்கான ஆவணங்களையும் பத்திரங்களையும் காட்டுகின்றனர். இதில் 17 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நவீன கழிப்பிடம் வந்துச்சு. அந்த நவீன கழிப்பிடத்தை இவங்க எங்கே தான் இடம்னு சொல்லிட்டு போய் நிறுத்திட்டாங்க. அதுக்கு பின்னால் மெட்ரோ வாட்டருக்காக ஒரு டேங்க் வந்துச்சு. அந்த மெட்ரோ வாட்டர் டேங்க்கையும் இவங்களே போய் நிறுத்திட்டாங்க. இதெல்லாம் பொதுமக்களுக்கு வந்த பிரச்சனையே தடை பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு இதில் நான் இப்போ மெட்ரோ வாட்டர் பைப்பு உள்ளே போட்டு போயிருக்கிறேன். இந்த ரோடை இப்போ மறிச்சிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, புதுசாக ஒரு ரோடு போடுறாங்க இந்த ஜனங்களுக்காக. இந்த இடம் கேஸில் இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறோம், கேஸை மொத்தத்தையுமே கேஸ் ஃபைல் இதுவே காட்டுறோம். அது டிஆர்ஓவும் ஒத்துக்க மாட்டுறாரு, பல்லாவரம் போலீஸும் ஒத்துக்க மாட்டேங்குது. நித்யானந்தாவிடம் சீடராக உள்ளவருக்கு சொந்தமானது என்றும் அவர் ஆசிரமத்திற்கு தந்துவிட்டதாகவும் கூறும் நித்யானந்தா சீடர்கள் தரப்பு தங்களிடம் அதற்கான ஆதாரம் இருப்பதாக தெரிவித்துள்ளது. வருவாய்த்துறை, காவல்துறை உதவியுடன் தங்களுக்குரிய நிலம் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பாதைக்கு பதிலாக தங்கள் நிலத்திலேயே ஒரு பகுதியில் வழித்தடம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர். இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறது. நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இப்பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் இருக்கின்றனர் பல்லாவரம் மக்கள். புதிய தலைமுறைக்காக தலைமை செய்தியாளர் மகாலிங்கம்.